அனைத்து இந்திய இளைஞர் பெருமன்றத்தினுடைய மாநில துணை செயலாளர். இன்னைக்கு டெல்லியில் இருக்கக்கூடிய உண்ணாநிலை போராட்டத்தை, இன்னைக்கு அமைதி வழியில் நடந்துட்டு இருக்கக்கூடிய மாணவர்களுடைய போராட்டத்தை, இந்த ஒன்றிய பாஜக அரசு எப்படி விவசாயிகளின் போராட்டத்தை கலைக்கிறதுக்கு தடாலடியா அடிதடியை நடத்தினாங்களோ அதே விதமாக மாணவர்கள் மீதும் இளைஞர்கள் மீதும் அந்த அதே வழியான அராஜக போக்க கையில் எடுத்திருக்காங்க. இன்னைக்கு அமைதி வழியில ஒரு போராட்டத்துக்கு கூட வாய்ப்பளிக்காத இந்த ஒன்றிய அரசு எங்களுக்கு வேண்டாம். அதே நேரத்துல இந்த நீட் தேர்வால பல தற்கொலைகள் நடந்திருக்குது. ஒரு தேர்வை கூட ஒழுங்கா நடத்த முடியாத அளவிற்கு வக்கற்ற அரசாங்கத்தின் கீழே இன்னைக்கு மாணவர்கள் சிக்கி தவிக்கிறாங்க. இந்த கல்வி முறையில மாற்றம் கொண்டு வரணும். மாநில பட்டியலுக்கு கல்வியை மாற்றணும். அதே நேரத்துல இந்த தேசிய தேர்வு முகமையை முழுமையா கலைக்கணும். இன்னைக்கு அங்க பொறுப்புல இருக்கக்கூடிய ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலகணும். அதே நேரத்துல இன்னைக்கு அங்க உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமித்ஷாவும் இதுக்கு பொறுப்பேற்று பதவி விலகணும்ன்றதெல்லாம் கோரிக்கைகளை முன்வைத்து இந்த டெல்லியில நடக்கக்கூடிய அந்த போராட்டத்திற்கு ஆதரவு அளிக்கும் விதமாக இங்க 2 நாட்களாக கோவையில ஜீவா இல்லத்துல இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்துல இளைஞர்கள் எல்லாரும் ஒன்று கூடி இங்க அமைப்பு அந்த கட்சி எந்த பேதமும் இல்லாம மாணவர்கள் இளைஞர்கள் மட்டுமும் பெற்றோர்களுடைய ஆதரவோடையும் இந்த போராட்டம் நடந்துட்டு இருக்குது. இதுக்கு எல்லா தோழர்களும் மற்ற பொதுமக்களும் ஆதரவு அளிச்சிட்டு வராங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த தேர்வு வினாத்தாள் கசிவுங்கிறது 152 தடவை நடந்திருக்கு. அப்போ ஒரு தேர்வை கூட முழுமையா நடத்த முடியலனாக்க இன்னைக்கு இளைஞர்களுடைய எதிர்காலமும் மாணவர்களுடைய எதிர்காலமும் கேள்விக்குறியா இருக்குது. இந்த கோரிக்கைகள்லாம் முன் வச்சு இந்த போராட்டத்தை முன்னெடுக்கிறதுக்கு எங்களுக்கு காக்ரோச் ஜனதா பார்ட்டியினுடைய நிர்வாகிகள் எங்களோட பங்கெடுத்திருக்காங்க. காக்ரோச் ஜனதா பார்ட்டியினுடைய வைஸ் பிரசிடென்ட் ஐடி அண்ட் மீடியா விங்ல இருக்குங்க. அதாவது தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும்னு நாங்க ஏன் சொல்றோம் அப்படின்னா, இத்தனை மாணவர்கள் இவ்வளவு பேர் நாங்க கொதிச்சு நாங்க கேள்வி கேட்கிறோம். அந்த கேள்விக்கு பதில் கூட சொல்ல முடியாத ஒரு ஏகாதிபத்தியத்தை முதல்ல நாங்க கண்டிக்கிறோங்க. அந்த ஏகாதிபத்தியத்தை உடைக்கணும், அந்த டெமோக்ரஸியை நிலைநாட்டணுங்கிறது எங்களுடைய முதல் எய்முங்க. அதுக்காக தான் இந்த போராட்டத்தை நாங்க கூட்டியிருக்கிறோம். இதுல இங்க இருக்கிற நிறைய அமைப்புகள் இருக்கிறாங்க. இங்க டிஎம்கேல இருந்து எல்லா கட்சி பாகுபாடுல இருந்து ஏஎம்யூல இருந்து எல்லா சங்கங்கள், மாணவர் சங்கங்கள் எல்லாரும் இங்க ஒன்று சேர்ந்திருக்கிறோம். இதன் மூலமா நான் நாளைக்கு மிகப்பெரிய போராட்டத்தை ஒன்றிணைக்க போகிறோம். நீங்க எல்லாரும் வரணும்னு நாங்க தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். அதை இன்றைக்கு ஒரு அழைப்புதலாக இந்த நியூஸ் சேனல் மூலமாக ஒரு அழைப்புதலாக நாங்க விடுறோங்க. அது மாத்திரம் இல்லை, இது நிறைய பேர் நினைக்கிறாங்க நார்த் இந்தியால இருந்து இந்த போராட்டம் ஆரம்பிச்சது அப்படின்னு. இல்லைங்க, என்னைக்குமே சுதந்திர போராட்டம் கூட இந்த தமிழ் மண்ணில இருந்து தாங்க ஆரம்பிச்சது. அதே மாதிரி இந்த நீட் எக்ஸாமும் தமிழ் மண்ணில இருந்து தான் முதல் குரல் கொடுத்தது. அதனால இந்த தமிழ் மண்ணில இருந்து நாங்க போராடுறதுல மிகவும் பாக்கியமா நினைக்கிறோம். இந்த தமிழ் மண்ணு முதல் போராட்டத்தை ஆரம்பித்தது. இந்த போராட்டத்தை முடித்து வைக்கும், நீட்டை கேன்சல் பண்ணுகிற வரைக்கும் ஓயாது. நீங்க நிறைய பேர் இந்த ரெகுலேஷன்ஸு, நீட்டு பேனு, நீட்டு ஃபேர்லாம் பேசுறாங்க. ஆனா நாங்க உங்களுக்கு ஒரு உறுதிமொழி அளிக்கிறோங்க, இதை நீட்டை தடை செய்யற வரைக்கும் தமிழ்நாடுடைய காக்ரோச் ஜனதா பார்ட்டி ஓயாது.